இவருடைய ராசி அல்லது லக்னம் கிட்ட இருந்தா வாழ்க்கை துணைவர் எப்படி இவங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணைவர் தன்னை பத்தி எப்ப கவனிச்சுக்கணும், தன்னையே கவனிச்சுக்கணும், தன்னுடைய பெருமையே பேசணும், தன்னுடைய உயர்வையே பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ராசி லக்னம் கிட்ட இருந்தா. சரி, இவங்க வாழ்க்கை துணைவர் வந்து இவங்களையும் புகழ்ந்து பேசிட்டு மத்தவங்களையும் புகழ்ந்து பேசலாம்ல, அதுல இவங்களுக்கு என்ன வருத்தம்? உங்களுக்கு தேவை என்ன? உங்களை புகழ்ந்து பேசணும், அதான் சரி உங்களை புகழ்ந்து பேசிடுறோம். மத்தவங்களையும் புகழ்ந்து பேசலாமா? மத்தவங்களை புகழ்ந்து பேசுறத குறிப்பா அது இவங்க முன்னிலையில, இவங்க வாழ்க்கை துணைவர் இவங்க முன்னிலையில மத்தவங்களை புகழ்ந்து பேசுறது இவங்களுக்கு அறவே பிடிக்காது. அதனால இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் தெரிஞ்சுக்கணும். அப்போதைக்கு பெருந்தன்மையா இருப்பாங்க, ஆனா இவங்க முன்னாடி மத்தவங்களை புகழ்ந்து பேசினா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால இவங்களுக்கு வாழ்க்கை துணைவரும் அமையறவங்க இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இவங்க ராசி லக்னம் நல்லா இருக்குன்னு வச்சுங்க, அப்ப அடுத்தவங்களை எப்படி இவங்க உபசரிக்க குணம் உள்ளவங்களா? உபசரிப்பாங்களா? இவங்க ராசி லக்னம் நல்லா இருந்தா நல்ல விருந்து வைப்பாங்க, நல்ல உபசரிப்பு குண உடலா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான குணம் இவங்ககிட்ட இருக்கும். இவங்க யாரை விரும்புவாங்க? தன்னை யார் மதிக்கிறாங்களோ அவங்களதான் இவங்க விரும்புவாங்க. ஏற்கனவே கூட சொன்னேன், இதனால குறிப்பா ஞாபகம் வச்சு இவங்களோட மதிக்கணும். இவங்களை மதிச்சா அவங்களை இவங்க விரும்புவாங்க.